வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி பாலக்கும் இருக்குது, பட்டாணியும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக. இதை ஏதாவது இன்றைக்கி நைட் டின்னருக்கு செட் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கேன். எப்படின்னு யோசிச்சுட்டு பாலக் சப்பாத்தி பண்ணிவிட்டு இந்த மலாய் பட்டர் மட்டர் இந்த இதெல்லாம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி பண்ணலாமான்னு யோசிச்சுட்ருக்கேன். அது என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. இந்த பாலக்கு நல்லா மூழ்கிற வரைக்கும் இந்த தண்ணி இருக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் போட்டு எடுத்துடணும். அப்போ தான் அந்த கலர் நமக்கு கிடைக்கும். ரொம்ப வெந்துருச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால் அந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ பாருங்கள், தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. கொதிக்கும்போது டக்குன்னு போட்டுட்டு உடனே நம்ம எடுத்துடணுங்க. கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி, அவ்வளோதான். இந்த பச்சை கலர் அப்படியே இருக்கணும். அதனால தான் நம்ம டக்குன்னு எடுத்துடுறோம். லைட்டாக சால்ட்டு கூட போட்டுக்கலாம். ரொம்ப லைட்டாக போடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக அப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்துடலாங்க. இது அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் பட்டாணி வெந்துட்டுருக்குது. இதை தான் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு புதுசாக பண்ண போகிறோம். இதை கீழே இறக்கி வச்சிடலாங்க. நீ பாருங்கள், ஃப்ரெஷ் பட்டாணி தான் வெந்துக்கிட்டு இருக்குது. இதையும் இந்த பாலக்கோடை போட்டு தான் நம்ம சப்பாத்தி இன்னைக்கு பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாலக்கீரையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பட்டாணியும் போட்டுக்கலாம். இந்த கொஞ்சமாக இஞ்சி தாங்க, கொஞ்சமாக போட்டிருக்கோம். போட்டுட்டு இவ்வளோண்டு பட்டாணி போட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி பண்ண போகிறோங்க. பாருங்கள் எப்படி இந்த பாத்திரம் எனக்கு அன்னம் தான் கிஃப்ட் பண்ணாங்க. அன்னம்ஸ் போட்டிருக்கு பாருங்கள். இது 3 கிலோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த சம்படம் ரொம்பவே நல்லா இருக்குது. சப்பாத்தி மாவு போடுறதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிடலாங்க. இப்போ நம்ம 2 பேருக்கு தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 4 சப்பாத்தி தான் பண்ணுறோம். அதனால் இதில் இந்த ஸ்கூப்பில் ஒரு 2 போட்டுக்கிட்டாலே போதுங்க. பாருங்கள், இதில் 2 போட்டுக்கலாம். இப்போ மாவில் கொஞ்சம் சர்க்கரை, கொஞ்சம் உப்பு, ஏன்னா அந்த பாலக்கில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டோமா, இப்போ எல்லாமே படுற அளவில் நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த அரைச்சி வச்ச பாலக்கை நம்ம போட்டுடலாம்.
நல்லா பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு மேலே அந்த காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஹவரோ இல்லை 1 ஹவரோ ரெஸ்ட் கொடுத்துடலாம். நம்ம நைட்டு டின்னருக்கு தான். இப்போ மணி வந்து 5 தான் ஆகுதுங்க. அதனால் நம்ம இப்போ நல்லாவே ரெஸ்ட்டு கொடுத்துட்டு வாக்கிங் போயிட்டு வந்துடலாம். வந்துட்டு நம்ம இது பண்ணலாங்க. அதனால் மாவு மட்டும் பிசைஞ்சு வச்சிடலாம். நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க. இதுக்கு வந்து சைட் டிஷ் என்ன தெரியுமா? ரொம்ப டேஸ்டியான ஒரு பன்னீர் மட்டர் கிரேவி தான். சூப்பராக அது அப்படியே இந்த க்ரீனுக்கும் அது ஒயிட் கலரில் இருக்கும். அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது ரொம்ப நாளாக நம்ம சேனலில் கொடுக்கணும்னு நினச்சேன், நான் கொடுக்காம விட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்துடலாங்க. இப்போ கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆயில் போடுங்க. ஒரு பட்டை, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் ஜீரகம் போதும். இதுக்கு ஏலக்காயெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க. பட்டையும் ஜீரகம் மட்டும்தான். முந்திரி பருப்பு ஒரு 10 போடுங்க. ஸ்டவ் ஆஃப் ஆகிடுச்சு, பார்க்கல. இல்லை வதங்கினதுக்கு போது ஒரு 3 போதும். நம்ம கம்மியாக தான் பண்ணுறோம். அதனால் இந்த மாதிரி ஒரு 3 பூண்டு, 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி எல்லாம் போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு ஒரு பே லீஃபும் போட்டுக்கலாம். ஒரு குட்டியாக பே லீஃப் ஒன்று போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம், இழுத்து போடுங்க. அவ்வளோதான். இதுக்கு வந்து தேங்காயும் தக்காளியும் ஒன்றுமே இல்லைங்க. நல்லா ஃப்ரெஷ் க்ரீம், நம்ம ஆடையோடு இருக்க பால் அந்த மாதிரி தான் நம்ம போட்டு ஒயிட் குருமா மாதிரி தான் இது. ஆனால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட்ரு போட்டு செய்கிறதுனால இந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக சூப்பராக இருக்கும். காரம் ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க, அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட். இது நல்ல டேஸ்ட்டுங்க. இது ரொம்ப ப்ரௌன் ஆகிற வரைக்கும்லாம் வேண்டாம். அந்த பச்சை வாசனை வரைக்கும் வதக்குனா போதும். அவ்வளோதான். கொஞ்சம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா இது கூலானதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் நீங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஒரே 1 ஸ்பூன் நெய் போடுங்க. போட்டுட்டு இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இது கட் பண்ணலையா? இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எதுவும் போட வேண்டாம். நம்ம அந்த பட்டர் மசாலாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் போட்டு தான் நம்ம இது பண்ணுவோம். ஆனால் இது ஒயிட்டாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வெறும் பட்ரு மட்டும் தான் போடலாம். வேறு எதுவும் இல்லை. இது கொஞ்சம் ஃப்ரை ஆனால் நல்லாயிருக்கும். அதனால தான் லைட்டாக சால்ட்டு மட்டும் போடுறோம். சால்ட்டு போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி இருக்குது பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக அந்த வாசமெல்லாம் நல்லா பன்னீரில் இறங்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.
இப்போவே நல்ல வாசமாக தாங்க இருக்குது. இப்போ இது வதக்கங்களையும் நம்ம அந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது அடுப்பில் சிம்மில் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டுங்க, வெறும் பட்டர் மட்டும்தான் நம்ம போட போகிறோம். ஆயில் எதுவுமே ஊற்றலை, வெறும் பட்டர் மட்டும்தான். கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் பட்டரை இந்த மாதிரி இது பண்ணுங்கள். பண்ணிவிட்டு என்னென்னா, இதுக்கும் வந்து கஸ்தூரி மேத்தி தான் நம்ம நிறைய இந்த மாதிரி போட போகிறோம். நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பட்டாணியை அப்படி போட்டோம். நல்லா பச்சை தான், ஆனாலும் கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். எங்களுக்கெல்லாம் பிடிக்கும் பச்சைன்னா, க்ரன்ச்சியாக எனக்கு தான் பிடிக்கும், வீட்டில் பிடிக்காது. அதனால் லைட்டாக வேக வச்சுட்டாங்க. இப்போ என்னென்னா, பட்ரு போட்டிருக்கோம், கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கோம், இந்த பச்சை பட்டாணி போட்டிருக்கோம். இதை அப்படியே லைட்டாக வதக்கி கொடுங்க. இதில் வந்து லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கணும். இதுக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே இந்த கஸ்தூரி மேத்தி தாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்ஷான மேத்தி கிடைச்சாலும் நீங்கள் நிறைய போட்டு பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான மேத்தி இல்லை, அதனால் இன்றைக்கி நைட் டின்னருக்கு டெய்லி இட்லி தோசையாக சாப்பிட்றதுனால போர் அடிச்சிருச்சுங்க. அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அடுத்து நம்ம இதில் என்ன போட போகிறோம்னா, நம்ம பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். முந்திரி, பச்சை மிளகாய் எல்லாம் அதை வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து என்னென்னா, தண்ணி பதிலாக பால் ஊற்றிக்கோங்க. என்ன பால் உங்கள் வீட்டில் பாக்கெட் பால் என்ன பாலாக இருந்தாலும் சரி, அது ஊற்றிக்கோங்க. அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்ற வேண்டாம், தண்ணி பதிலாக நான் வந்து பால் தான் ஊற்றிருக்கேன். இது பாருங்கள், இருக்க முடியல, வாசம் அப்படியே மூக்க தொலைக்குதுங்க. அப்படி ஒரு வாசமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எவ்வளோ ஒரு பார்க்கவே வந்து கலர் இல்லாமல் நம்ம அந்த பாலக் சப்பாத்திக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டிஷ்ஷாக இருக்கும். டெய்லி கலர்ஃபுல்லாக தானே சாப்பிட்றீங்க, ஒரு நாளைக்கு இந்த மாதிரி க்ரீன் அண்ட் ஒயிட் அப்படி மாதிரி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுப்பை வந்து நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு சொல்லவா வேணும், பட்டர் போட்டிருக்கோம், பால் போட்டிருக்கோம், அதனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா இது வந்து நிறைய பச்சை வாசனம் போகணும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா எல்லாமே நம்ம ஃப்ரை பண்ணி தான் அடித்து வச்சுருக்கோம். அதனால் வந்து நீங்கள் உடனே இந்த பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பட்டரில், அந்த பன்னீரை வந்து இதில் அப்படியே போட்டுக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் ரொம்ப ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இங்கே பாருங்கள், நீங்கள் எப்பயுமே பன்னீரை பச்சையாக போடாமல் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஸ்ட்ரெச்சர் பாருங்கள், நல்லா க்ரீமியாக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் நம்ம எதுவுமே தேவையில்லைங்க, மசாலா எதுவுமே தேவையில்லை. ஆனால் வந்து முதல்லலாம் நான் சாட் மசாலாலாம் போடுவேன், இப்போ எதுவுமே தேவையில்லை. இதுவே அவ்வளோ சூப்பராக இருக்குது.
கரம் மசாலா, அந்த காரம் வந்து அந்த பச்சை மிளகாய் மட்டும்தாங்க, வேறு எதுவுமே இல்லை இதில். நல்லா க்ரீமியாக சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். வேணும்னா உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் காரப்பொடி போட்டுக்கலாம், ஆனால் நான் போடலை. இந்த டிஷ்க்கு போட தேவையில்லைங்க. இப்படி இருந்தால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கரம் மசாலா எதுவுமே தேவையில்லை. அந்த நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும் போது அந்த பே லீஃபையும் நான் எடுத்துட்டேன். வேறு எதுவுமே ரொம்ப மைல்டாக ஒரு நைட் டின்னருக்கு வந்து நீங்கள் மைல்டாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இந்த கிரேவி வந்து நீங்கள் பீஸ் புலாவுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இதுலேயும் பீஸ் தான் போட்டிருக்கோம். இங்கே கேஸ்நட் புலாவ், ஜீரா ரைஸ், ஜீரா புலாவ் எல்லாத்தையுமே போட்டு சாப்பிடுங்க. ரொம்பவே இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. நம்ம 5 மணிக்கு பிசைஞ்சு வச்சோமா, இப்போ மணி 7 மணி ஆக போகுது. 6:30 ஆச்சுங்க. வாக்கிங் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவோம். அதனால் நம்ம இப்போ செய்ய போகிறோம். நல்லா சாஃப்டாக வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம உருண்டை பிடிச்சி சப்பாத்தி திரட்டிடலாம். நமக்கு பாருங்கள், இதுக்கு வந்து இந்த மாவுக்கு ஒரு 5 உருண்டை வந்திருக்கு. நமக்கு நல்லா தேய்ச்சிட்டு வந்துடலாம். ரொம்ப ஆயில் ஊற்ற தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம இதிலேயே எண்ணெய், நெய் எல்லாம் போட்டு தான் பிசைஞ்சிருக்கோம். அதனால் இந்த மாதிரி போதும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், அட்டகாசமான சுவையில் நமக்கு இந்த மாதிரி மட்டர் பன்னீர் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக வந்திருக்குது. அதே மாதிரி பாலக் சப்பாத்தி இதுவும் நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்திருக்கு. இதில் ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குதுங்க, ஹெல்த் பெனிஃபிட். இங்கே பாருங்கள், நல்ல ஒரு க்ரீன் கலரில் வந்திருக்கு. நான் எப்படி சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் காரம் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க. வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சான்ஸ் இல்லைங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இது ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முதல் நாள் நைட்டே வந்து இது மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் போட்டுங்க. இது ரொம்ப ஈஸி தாங்க. இதுக்கு தக்காளி இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால் நீங்கள் ஈஸியாகவே செஞ்சிடலாம். ஆனால் டேஸ்ட்டு நிஜமாகவே சொல்கிறேங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட் வந்திருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சிரமம் பார்க்காம செய்யுங்க, சூப்பராக இருக்கும். டெய்லி இட்லி தோசை சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் டின்னருக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செஞ்சு சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.